நம்மள எத்தனை பேர் நம்மளோட ஹேரை கரெக்டாக வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நம்மளோட ஹேரை எப்படி கரெக்டாக வாஷ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே குளிக்கிறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹேரை ஆயில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஷாம்பூஸில் இருக்க ஹார்ஷ் இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட ஸ்கேல்பை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை டீடாங்கிள் பண்ணிக்கணும். நம்ம ஹேரை ப்ராப்பராக கூம் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சிக்கலுமே வராது. ஒருவேளை நீங்கள் கூம் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் சீக்கிரமே வீக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் பிரேக் ஆகவும் ஆரம்பிச்சிடும். உங்களோட ஹேரில் ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மிதமான சூட்டில் உங்களோட ஹேரை ரின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் இருக்க போர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஷாம்பூவில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷாம்பூவில் இருக்க ஹார்ஷ் இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட ஸ்கேல்பை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். எப்போவுமே ஷாம்பு யூஸ் பண்ணி ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஸ்ட்ராங்காகவும் சில்கியாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கண்டிஷனரை டைரெக்டாக ஸ்கேல்பில் படுற மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்புக்கு டேமேஜஸ் ஏற்படலாம். கடைசியாக நீங்கள் கண்டிஷனர் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஹேரை நீங்கள் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் எப்போவுமே ஸ்ட்ராங் அண்ட் சில்கியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பார்க்குறதுக்கு IBC மங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன ஆக்சுவலி நடக்குது அப்படின்னா, ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ். ஸோ நம்மளுடைய ஃபேஸில் வந்து எப்போவுமே ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இருக்காது எல்லாருக்குமே.